உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக பல உண்மைகளை நான் கண்டுபிடித்து விட்டேன். எதிர்வருகின்ற 31ஆம் திகதி அது தொடர்பான அத்தனை விடயங்களையும் நான் வெளியிடப் போகின்றேன். அந்த ஒரு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் மிக முக்கியமான நபரையும் நான் வெளியிடப் போகின்றேன். ஆனால் அதற்கு முன்னர் என்னை கைது செய்து விடுவார்கள் போலிருக்கின்றது என்ற அடிப்படையிலே இப்போது உதயகம்மன்வல ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார். தன்னை கைது செய்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சித்து வருவதாகவும் 31ஆம் திகதி நான் வெளியிடப் போகின்றேன், ஆனால் என்னை 27ஆம் திகதியே கைது செய்ய திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலான தகவலை தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த அரசாங்கம் சரியில்லை, நீதியை நிலைநாட்ட இந்த அரசாங்கம் தவறிவிட்டது, நீதித்துறைக்குள்ளே இந்த அரசாங்கம் தலையீடு செய்கின்றது, சட்டத்துறைக்குள்ளே கடுமையான அரசியல் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே ரணில், சஜித், நாமல் ராஜபக்ச எல்லோருமே ஒன்றிணைந்து சர்வதேச சட்டம் சார்ந்த அமைப்புகளுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார்களாம். இந்த அரசாங்கம் சரியில்லை என்ற அடிப்படையிலே மேலும் முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க மற்றும் அவருடைய தம்பிக்கு எதிராக இப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 800 மில்லியன்கள் வரையிலே எரிபொருள் கூட்டுத்தாபனத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தினார்கள் முன்னாள் அமைச்சராக அர்ஜுன ரணதுங்க இருந்த காலப்பகுதியிலே என்ற விடயம் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த உதயகம்மன்வல அடிக்கடி இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக ஏதும் வருகின்ற போது, இந்த அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது இந்த உதயகம்மன்வல திடீரென ஏதாவது ஒரு குண்டை தூக்கி போடுவார். அதற்கிணங்கத்தான் இப்போது ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார். எதிர்வருகின்ற 31ஆம் திகதி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய அந்த மிக முக்கியமான சந்தேக நபரை அல்லது மிக முக்கியமான குற்றவாளியை நான் வெளிப்படுத்த போகின்றேன் என்ற அடிப்படையிலும் எல்லோரும் தயாராக இருங்கள். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான பல உண்மைகளை நான் 1.5 வருடங்களாக திரட்டி ஒரு புத்தகமாக வெளியிடப் போகின்றேன். அதை ஒரு புத்தகமாக எதிர்வருகின்ற 31ஆம் திகதி நான் வெளியிடுவேன் என்ற அடிப்படையிலே உதயகம்மன்வல தெரிவித்திருக்கின்றார். இதிலே பல உண்மைகள் வெளிவரும். இதிலே அந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கலுடைய மிக முக்கியமான குற்றவாளியையும் நான் வெளிப்படுத்துவேன் என்ற அடிப்படையிலே உதயகம்மன்வல தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இன்னும் ஒரு சிக்கல் நிலை உதயகம்மன்வலுக்கு எழுந்திருக்கின்றதாம். அதை அவருடைய வாயாலே சொல்லியிருக்கின்றார். நான் 31ஆம் திகதி இந்த புத்தகத்தை வெளியிட்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கலுடைய மிக முக்கியமான குற்றவாளியை வெளிப்படுத்துவதற்கு முன்னர் 27ஆம் திகதியே என்னை கைது செய்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார். காரணம் என்னவென்றால் அமைச்சர் நலிந்த ஜேதிச சொல்லி இருக்கின்றாராம், 27ஆம் திகதி உதயகம்மன்வல தொடர்பான ஒரு வழக்கு வருகின்றது, அதில் அவர் தப்பி விட்டார் என்றால் அவர் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான உண்மையை வெளிப்படுத்தட்டும் என்றால் தன்னை கைது செய்வதுதான் இதனுடைய நோக்கம் என்ற அடிப்படையிலே இப்போது உதயகம்மன்வல தெரிவித்திருக்கின்றார். இந்த நலிந்த ஜேதிசோட கருத்து, என்னை 27ஆம் திகதி கைது செய்து 31ஆம் திகதி வெளிவர இருக்கின்ற என்னுடைய நூலை முடக்கி அதன் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கலுடைய உண்மையான குற்றவாளியையும் மறைக்க பார்க்கின்றது இந்த அரசு என்ற அடிப்படையில் தெரிவித்திருக்கின்றார். இதே உதயகம்மன்வல கடந்த ஆண்டும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருந்தார். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கலுடைய அறிக்கைகள் எல்லாம் என்னிடம் தான் இருக்கின்றது, அத்தனை அறிக்கையும் நான் எடுத்து வைத்திருக்கின்றேன், காணாமல் போன அறிக்கைகள் எல்லாம் என்னிடம் தான் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே பெரிய புரளியை கிளப்பிக் கொண்டிருந்தார். அதுவும் ஏப்ரல் 21 வருகின்ற போது நான் உடனடியாக வெளியிடுவேன் என்று பார்த்தால் அதிலே ஒன்றுமே இல்லை, ஏதோ பழைய வெறும் வெற்று பேப்பரை காட்டியது போன்று இதுவும் சும்மாதான் என்ற அடிப்படையில் அவர் கடந்து சென்று விட்டார். அதே போன்ற ஒரு பாணியிலே இப்போது காய் நகர்த்தி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரியை நான் வெளியிடப் போகின்றேன் எதிர்வருகின்ற 31ஆம் திகதி. அதற்கு முன்னர் இந்த அரசாங்கம் என்னை கைது செய்ய முயற்சிக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே மக்கள் மத்தியிலே அனுதாபத்தை தேட ஆரம்பித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலோ அல்லது ராஜபக்சக்கள் சார்ந்தோ யாரும் கைது செய்யப்படுகின்ற போது, சுரேஷ் சாலேவாக இருக்கலாம், இந்த முன்னாள் கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சரான பிள்ளையான் கைது செய்யப்பட்ட விடயத்திலேயாக இருக்கலாம், ராஜபக்சக்கள் கொந்தளிப்பதை விட ஏன் இந்த உதயகம்மன்வல அதிகமாக கொந்தளிக்கின்றார்? ஒருவேளை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான குற்றவாளிகளுடைய வெறும் தொடர்பிலே இருந்தாரா என்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பிக்கின்றது. காரணம், அடிக்கடி இந்த ராஜபக்சக்கள் சார்ந்த குற்றங்களிலே யாராவது கைது செய்யப்பட்டு விட்டால் அல்லது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான விடயத்திலே யாராவது ஒருவர் கைது செய்யப்பட்டு விட்டார், உதயகம்மன்வல தான் முன்னால் வருவார். அவரின் பின்னால் விமல் வீரவம்ச வருவார், அதன் பின்னால் சரத் வீரசேகர வருவார், அதன் பின்னால் தான் இந்த ராஜபக்சக்கள் தரப்பிலிருந்து யார் ஒருவர் குரல் கொடுப்பார்கள். எனவே இது ஒரு திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. இவர்கள் எல்லோருமே பேசி வைத்து இந்த இதை கதைப்பது போன்றிருக்கின்றது. அதன் ஒரு அங்கம் தான் இப்போது உதயகம்மன்வல அடுத்த புரளியை கிளப்பி விட்டிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம், 27 தன்னை கைது செய்ய வாய்ப்பு இருக்கின்ற அவருடைய வாயாலேயே சொல்லி இருக்கின்றார். இப்படி இதற்கு முன்னரும் ஒரு முறை சொல்லி நாட்டை விட்டு தப்பியோடி என்னை கைது செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்கள், நான் நாட்டுக்குள்ளே வாரேன் என்ற அடிப்படையில் சொல்லி இருந்தவர் தான் இந்த உதயகம்மன்வல. இப்போது மீண்டும் அதே ஒரு கருத்தை சொல்கின்றார். ஒருவேளை நாளை மறுதினம் அவர்
நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த செய்தி வருகின்ற போதும் உடனுக்குடன் தர தயாராக இருக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்றால் 2017 தொடக்கம் 2018 ஆண்டு காலப்பகுதியில் அமைச்சர், அதாவது இந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்பட்ட அரசாங்கம் மைத்ரி ரணில் அரசாங்கம் இருந்த காலப்பகுதியிலே அமைச்சராக இருந்த அர்ஜுன ரணதுங்க, இவர் முன்னாள் கிரிக்கெட் வீரர். அர்ஜுன ரணதுங்க எரிசக்தி அமைச்சராக இருந்தார், அதாவது எரிபொருள் வளங்கள் அமைச்சராக இருந்தார். அவருடைய தம்பி தம்மிக ரணதுங்க தான் எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவராக இருந்திருக்கின்றார். அந்த காலப்பகுதியிலே பல வருடங்களாக நீண்ட காலமாகவே அந்த எரிபொருள் ஒப்பந்தங்களை அல்லது எரிபொருளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து இலங்கைக்குள்ளே கொண்டு வருகின்ற நிறுவனங்கள் 3 இருந்தது. அந்த நிறுவனங்களை உடனடியாகவே அவர்கள் ரத்து செய்து அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒப்பந்தங்களை உடனடியாக நிறுத்தி புதிதாக 27 நிறுவனங்களுக்கு அந்த ஒப்பந்தங்களை கொடுத்திருக்கின்றார்களாம். ஆனால் அந்த பழைய 3 நிறுவனங்களை விட அதிகமான கேள்விகள் கோரப்பட்டு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். இதனால் இலங்கை, அதாவது எரிபொருள் கூட்டுத்தாபனத்திற்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 800 மில்லியன்கள் வரையிலே நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த அர்ஜுன ரணதுங்க மற்றும் அவருடைய தம்பி தம்மிக ரணதுங்கவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பெரும் வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருந்த போதுதான் நேற்றைய தினம் உயர் நீதிமன்றத்திலே அவர்களுக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அர்ஜுன ரணதுங்க மற்றும் அவருடைய தம்பி தம்மிக ரணதுங்கவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றதாம். எதிர்வருகின்ற நாட்களிலே, அதாவது எதிர்வருகின்ற மே மாதம் அளவிலே அவர்களுடைய வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகின்றது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. எனவே அவர், அதாவது எரிசக்தி அமைச்சர், எரிசக்தி அல்லது எரிபொருள் வளங்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் இந்த அர்ஜுன ரணதுங்க, அவருடைய தம்பி எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவராக இருந்த போதும் அந்த கேள்வி கோரப்பட்ட நிறுவனங்களை ரத்து செய்து, அதாவது ஒப்பந்தங்களை ரத்து செய்து புதிதாக 27 நிறுவனங்களுக்கு கொடுத்ததன் அடிப்படையிலே அதிலே முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்றது. அதிகமான பணம் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது, இருந்ததை விட அதிகமான பணம் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் 800 மில்லியன்கள் வரையிலே நட்டம் ஏற்பட்டது என்று அவர்கள் மீது இப்போது மிக பெரும் வழக்கு இப்போது நிலுவையிலே இருக்கின்றது. எதிர்வருகிற நாட்களிலே அவர்களும் கைது செய்யப்படலாம். ஆனால் நேற்றைய தினம் அவர்கள் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 5 மில்லியன் பிணையிலே அவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு சரீர பிணையிலே விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற மே மாதம் தெரியும் இவர்கள் என்ன நிலை, கைது செய்யப்படுவார்களா என்பது எதிர்வருகின்ற மே மாதம், அதாவது இவர்கள் மீது தண்டனை விதிக்கப்படுமா என்பது மே மாதம் அளவிலே தெரியும் என்பது இப்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் இப்போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்கின்றது. அதான் மிக முக்கியமான விடயம். அதிலும் சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ச, திலித் ஜெயவீர, ஜீவன் தொண்டமான், மனோகணேசன், நிமால் ஸ்ரீபால டி சில்வா எல்லோருமே இப்போது ஒன்று சேர்ந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார்களாம். அந்த கடிதத்தில் எல்லோரும் கையொப்பமிட்டிருக்கின்றார்களாம். அதுவும் சர்வதேச சட்டம் சார்ந்த நீதி சார்ந்த அமைப்புகளுக்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தியாக பதிவிட்டிருக்கின்றது. குறிப்பாக இதிலே சஜித், நாமல், ரணில் போன்றவர் மிக முக்கியமான தலைவர்கள் கையெழுத்திட்டு இருக்கின்றார்கள். ரணில், சஜித் போன்றவர்கள் எல்லாம் கையெழுத்திட்டு இருக்கின்றார்கள் சொல்லப்பட்டு, எதற்காக என்றால் இந்த அரசாங்கம் சரியில்லை, இந்த அரசாங்கம் நீதித்துறையிலே தலையீடு செய்கின்றது, நீதித்துறை சுதந்திரமாக செயற்படுவதற்கு, சட்டத்துறை சுதந்திரமாக செயற்படுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கவில்லை, அரசியல் தலையீடு செய்கின்றது இந்த அரசாங்கம். எனவே நீதித்துறை இலங்கையிலே சுதந்திரமாக இல்லை என்ற அடிப்படையை சுட்டிக்காட்டி சர்வதேச நீதி சார்ந்த அல்லது சட்டம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இப்போது கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார்களாம். இந்த கள்ளர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். பெரும் கள்ளன் எல்லாம் அதற்குள் இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதோடு எரிபொருளினுடைய விலை இன்னும் அதிகரிக்கப்படும் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினால். எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் இந்த எச்சரிக்கையை இன்றைய தினம் கொடுத்திருக்கின்றார். அதுவும் எரிபொருட்களினுடைய விலை 200 ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கின்றதாம். அதாவது இந்த டீசலினுடைய விலை 250 ரூபாவாலும் 170 ரூபாவினால் பெட்ரோலினுடைய விலை அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கின்றதாம். எதிர்வருகின்ற நாட்களில் இது நடந்தாலும் நடக்கும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். காரணம், சர்வதேச சந்தையிலே எரிபொருளுக்கான டொலரானது, எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய டொலரானது மிக மிக ஏற்றம் கண்டிருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். சர்வதேச சந்தைகளுக்கு எரிபொருளை கொடுக்கின்ற இந்த வளைகுடா நாடுகள், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் எண்ணெயை கொடுப்பதற்கு அல்லது கொடுக்க விரும்பவில்லை. அவர்கள் எல்லோருமே பல நாடுகள் நிறுத்தி கொண்டு வருகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எரிபொருளுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. இதன் காரணமாக இப்போது அது இலங்கையிலும் பிரதிபலிக்க ஆரம்பித்திருக்கின்றது. எதிர்வருகின்ற நாட்களிலே இலங்கையிலே எரிபொருளுடைய விலை
விலை உச்சம் தொடலாம், மீண்டும் ஒரு முறை அதிகரிக்கப்படலாம் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு லிட்ரோ எரிவாயு நிறுவனமும் சொல்லியிருக்கின்றது, எதிர்வருகின்ற 4ஆம் மாதம், அதாவது அடுத்த மாதத்திற்குள்ளே, அடுத்த மாதம் 1ஆம் திகதிக்குள்ளே மீண்டும் இந்த லிட்ரோ எரிவாயு விலை அதிகரிக்கப்பட போகின்றது. ஆனால் எந்த நாள் என்று சொல்லவில்லை. எதிர்வருகின்ற 1ஆம் திகதிக்குள்ளே அது அதிகரிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 5-6 நாட்களுக்கு இடைவெளிக்குள்ளே அது அதிகரிக்கப்படலாம் என்ற அடிப்படையில் லிட்ரோ நிறுவனத்தினுடைய தலைவரும் அறிவித்திருக்கின்றார். மேலும் சீமேந்தினுடைய விலை அதிகரித்திருக்கின்றது. சீமேந்து 174 ரூபாய்களால் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் 2250 ரூபாவாக இப்போது சீமேந்தின் விலை இருக்கின்றது. இன்னும் அதிகரிக்கப்படலாம். அதோடு உரத்தினுடைய விலையும் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லா பொருட்களுடைய விலைகளும் அதிகரித்து வருகின்றது என்பது மிக முக்கியமான விடயம். அதாவது நேற்று நள்ளிரவு முதல் பானினுடைய விலை 10 ரூபாவினால், அதாவது வெதுப்பக உற்பத்தி பொருட்களினுடைய விலைகள் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் இன்னும் ஒரு சிக்கலை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தனியார் போக்குவரத்து சங்கமானது மிக பெரும் சிக்கலை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கான பேருந்தினுடைய கட்டணங்களை அதிகரிக்கும்படி அரசுக்கு கடும் அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் பணியிலிருந்து அதாவது பணியை விட்டு நாங்கள் இடைநிறுத்தப் போகின்றோம் என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் கூட 90% தனியார் பேருந்துகள் ஓடவில்லையாம். ஒரு சில மாவட்டங்கள், மாகாணங்களில் ஓடவில்லை என்ற அடிப்படையில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது நீடித்தால், இந்த பேருந்தினுடைய கட்டணங்கள் உயர்த்தப்படாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நிரந்தரமாக விலகிக் கொள்வோம் என்றும் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.